ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, கேப் நம்பர் 278 ஆல் ஃபார்மேட், அதாவது டெஸ்ட் கேப் 278. ஸோ அவர் ஆல் ஃபார்மேட்ல ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆறேன்னு சொல்லிட்டாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹானே பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். இந்த வீடியோ ரஹானே ஒரு ட்ரிபியூட் மாதிரி, அவரோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ், அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸ், அந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் பத்தி பேசலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சொல்லுங்க யோகி, ரஹானேன்னொடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ரஹானேன்னு சொன்னோடனே முதல்ல ஞாபகம் வருது அந்த பிஜிடி சீரீஸா தான் இருக்கும். 2020 21. எனக்கு தெரிஞ்சு அது 2021. ஆமா, கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க எத்தனை வேர்ல்டு கப் ஜெயிச்சாலும் அதுக்கு ஈக்குவலா அந்த சீரீஸ் இருக்கும். அந்த அந்த ஹைப்பும் சரி, அந்த சீரீஸ்க்கான ஒரு பின்னாடி நடந்த சில விஷயங்கள், அந்த சீரீஸ்க்கு ஸ்டார்டிங்ல நடந்த விஷயம், சீரீஸ் போயிட்டு இருக்கும்போது நடந்த விஷயம், அவ்வளோ இஷ்யூலயுமே இந்தியா அந்த சீரீஸ் வின் பண்ணது வேர்ல்டு கப் ஈக்குவலா தான் நிறைய பேர் அதை லைக் பிரைஸ் பண்ணுவாங்க. அதான். சோ அதுதான் ரஹானேன்னு உடனே சொன்ன உடனே ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதான் எனக்கு ரஹானேன்னு சொன்னா ஒரு இப்ப இந்த சீரீஸை விட்டோம்னா ஒரு கிளாசிக் பேட்டர், அதாவது ராகுல் டிராவிட் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த மாதிரி ஒரு பேட்டர் நம்ம பாக்குறது அந்த கிளாஸ் இருக்கிறது ரஹானே. இப்ப புஜாரா சொல்லுவாங்க வால்னா ஒரு ராகுல் டிராவிட் மாதிரி பால ஸ்டோக், அது டிஃபென்சிவா ஆடுவாரு. ஆனா அந்த கிளாசிக் ஷாட்ஸ், ராகுல் டிராவிடோட கவர் டிரைவ், ராகுல் டிராவிடோட ஆன் டிரைவ் மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் ரஹானே. இந்த கிளாசிக் பிளேயர் தான் எனக்கு ஞாபகம் வருவார். அந்த அவரோட அந்த இந்த கட்டு அதெல்லாம் தான் ஞாபகம் வரும் எனக்கு டக்குன்னு. அது போக பிஜிடி அதுக்கு கன்ஃபார்மா ஞாபகம் வந்துதான் ஆகும். அதாவது எப்படின்னா 36 ரன் ஆல் அவுட்னு ஒரு கேவலமான ஒரு தோல்வியில விராட் கோலி மாதிரி ஒரு லீடர் இல்லாத இடத்த நிரப்பி ஒரு சீரீஸ 2-1 அதாவது 4 டெஸ்ட் சீரீஸ 2-1 முடிக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லை. அது ரஹானே தான். அது 36 ஆல் அவுட் இன் தி ஃபர்ஸ்ட் மேட்சே. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீரீஸே 36 ஆல் அவுட். அதுவும் கோலி போயிடுவாருன்னு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோலி அந்த சீரீஸ்குள்ள போகும்போதே சொல்லிட்டு தான் போவாரு. கோலி கேப்டனா இருந்தாலுமே லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய டீரெயிலிங் பாயிண்டா இருக்கும் இந்தியாவுக்கு. ஏன்னா 36 ஆல் அவுட்ன்றது இந்தியாவோட லோவஸ்ட் ஸ்கோர் டெஸ்ட்ல. ஸோ அது ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சே போய் கோலி வேற கேப்டன் வேற ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சீரீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியுமே நீங்க இந்தியா 2-1 அதை ஜெயிச்சாலுமே, ஆனா அதுக்கு போட்ட விதை ரஹானேவோட 100 தான். என்ன கேட்டீங்கன்னா ரஹானேவோட டாப் நாக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ரஹானேவோட 100 இன் செகண்ட் டெஸ்ட் எம்சிஜில. அது ஆனா ஆமா, அது ஆனா நிறைய கேட்ச் எல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் தான். நீங்க அதெல்லாம் ஒரு பாயிண்டா சொன்னா நீங்க கிரிக்கெட் ஆட முடியாது. அது அதுக்கு சொல்ல. பட் ஆனா அவ்வளோ ஸ்டுட் அப் டால் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த கேப்டன்ஸ் இன்னிங்ஸ், அவங்க கேட்ச் விட்டது அவர் தப்பு இல்லையே, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அதான் அது ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ். சோ அவ்வளோ டிமாரலிங்கா ஒரு டீம் இருந்ததுன்னா அது என்னாலதான் அது நான் தூக்கி பிடிக்க முடியும். அந்த நம்ம சொல்லுவோம்ல 22 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா ரோஹித் சர்மா ஒரு டாக் வச்சிருப்பாரு டீம் மேட்ஸ் கிட்ட. எப்படி இந்தியா ரொம்ப டிஃபென்சிவா ஆடி தோத்தனால இதுக்கு மேல இப்படிதான் ஆடணும், இதுதான் என் கிரிக்கெட்னு நான் இப்படி ஆடி காட்டுவேன்ற மாதிரி ரஹானே கிளீனா அந்த அந்த செகண்ட் மேட்ச் நான் செஞ்சுரி அடிச்சு இந்த டீமை நான் இந்த மாதிரி ஒரு டீம் இது கிடையாதுன்னு ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அது என்ன பொறுத்த வரைக்கும். அது இல்லாம நமக்கு தெரியும் அவ்வளவு இன்ஜுரிஸ் வேற அந்த சீரீஸ்ல. அதாவது இருக்கிற நெட் பவுலரா போனவங்க போய் ஆடி அவங்களும் இன்ஜுரி ஆகி, நெட் பவுலரா போனவங்கள அது அவங்களும் இன்ஜுரி ஆகி ஒயிட் பால் ஆட போனவங்கள திருப்பி தூக்கி ரெட் பால்ல போட்டு நடராஜனுக்கு டெபியூ கொடுத்து, வாஷிங்டன் சுந்தருக்கு டெபியூ கொடுத்து, அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அள்ளி போட்டு, அந்த மாதிரி அள்ளி போட்டு காபாவை பிரீச் பண்ணாரு அவரு. அந்த கேம் எல்லாம் மறக்க முடியாது எல்லாருக்குமே. அதுவும் இல்லாம வந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவரு பெஸ்ட் வாங்கினார் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க ஷர்துல் தாக்கூருமே சரி, அந்த அந்த சீரீஸ்ல தான் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு ஒரு ஆல்ரவுண்டரா. வாஷியுமே டெபு சீரீஸ்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நீங்க சொன்ன மாதிரி நட்டு சும்மா அங்க பவுலிங் போட்டு இருந்தார். வாப்பான்னு சொல்லி புடிச்சுன்னு அவரையும் உள்ள போட ஆட விட்டு, அதான் ரொம்ப ஆனா சரியான ஒரு முகமது ஷமி இன்ஜுரி, இவரு பும்ரா இன்ஜுரி, சிராஜுக்குமே கடைசி மேட்ச் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அது இல்லாம சிராஜ் லாஸ்ட் மேட்ச் லைட்டா தான், ஆனா சிராஜ் ஃபிட்டா ஆனார் 5 மேட்ச். இல்ல சிராஜுக்குமே அதான் டெபியூ சீரிஸ். சிராஜுக்கு அதான் டெபியூ சீரிஸ். ஆமாமா, அதான் டெபியூ. ஷமி பும்ராக்கு தான் இன்ஜுரி. சோ அவங்களுக்கு பதிலா தான் சர்துல் தாக்கூரையும் உனக்கு நடராஜனையும் கொண்டு வந்தாங்க. ஜடேஜா இன்ஜுரி, ஹனுமன் விஹாரி இன்ஜுரி, அஸ்வின் இன்ஜுரி, எல்லாரும் இன்ஜுரி. நவ்தீப் சைனி ஐ திங்க் இன்ஜுரி ஆகியுமே அது லாஸ்ட் டெஸ்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். 120ல போட்டுருந்தார் ஓடி இந்த மீடியம் பேஸ். அதான் அந்த மாதிரி தான் இன்ஜுரி ஆன டீம் வச்சு அந்த மாதிரி ஒரு சீரிஸ் பயங்கரமான இது. இத்தனைக்கும் இன்னொன்னு சொல்லி ஆகணும். இப்ப 36 ஆல் அவுட் டீமுக்கு டீம் வரலைங்க. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விராட் கோலி ரன் அவுட் வேற ஆக்கி விட்டுருப்பாரு.
ரஹானே. சோ ஆமா. சோ அவருக்கு இன்னும் மோசம் அந்த சீரிஸ். இப்ப இங்க இருந்து நம்ம போயே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து flops. அதான் டாப் இன்னிங்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா அது எனக்கு டப்புன்னு டாப் ஆஃப் த மைண்ட் வர இன்னிங்ஸ் அதுதான். ரஹானே செஞ்சுரி இன் செகண்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியால. செகண்ட் எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர இன்னிங்ஸ் கேட்டீங்கன்னா ஐ திங்க் 2014 நினைக்கிறேன். 2014 இன் இங்கிலாந்து லார்ட்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிப்பார். அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி செஞ்சுரி. அதாவது சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி மாதிரி பேட்ஸ்மேனால பண்ண முடியாத ரஹானே பண்ணிருப்பாரு. லார்ட்ஸ்ல செஞ்சுரி போர்டுல இருக்கு பேரு. அதுவும் இல்லாம அது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ்னா அந்த டைம்ல வந்து இந்தியா வந்து அவே சீரீஸ்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல. அதுவும் இல்லாம ஐ திங்க் விராட் கோலியோட ஒஸ்ட் சீரீஸ் அதான் நினைக்கிறேன். 5 அந்த ஆண்டர்சன் போட்டு எடுப்பாரு வெளியே, அந்த சீரீஸ் தான் அது. மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 140 தான் அடிச்சாரு கோலி அந்த சீரீஸ். சோ அந்த சீரீஸ்லயுமே நம்ம தோத்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருப்போம். ஒயிட் வாஷ் ஆகாம ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னா அது ரஹானேயோட இன்னிங்ஸ் தான். பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். ஐ திங்க் இஷாந்த் சர்மா ஒரு 7 4 எடுப்பாருன்னு நினைக்கிறேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல வின் பண்ணும்போது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச். சோ அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். ரஹானேனாலே நம்மளுக்கு வந்து அவுட் சைடு இந்தியா, அவுட் சைட் சப்கான்டினென்ட் இன்னிங்ஸ் தான் டப்பு ஞாபகம் வரும். ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் ஆஃப் பேஸ் என்ன கேட்டீங்கன்னா. சோ அவுட் சைடு இந்தியா அவர் சரியலா ஆடுவார். இன்னொன்னு அவரை பத்தி சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆக்சுவலா ஓப்பனிங் பேட்டர். அவரு ரஞ்சி அங்கெல்லாம் ஓப்பனிங் ஆடினவரை பிடிச்சி இந்தியாவில வந்து 2 டவுன் ஆட வச்சாங்க. அப்ப கூட அவர் அடாப்ட் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட்ல அரௌண்ட் 5000+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் வித் 12 செஞ்சுரிஸ். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அவர் 2 டவுன் 3 டவுன் ஆடுறதுனால அவருக்கு ஒரு 200 அடிக்க முடியல. அது ஒண்ணுதான் வருத்தம். இல்லாட்டி ஓப்பனிங் ஆடினா கன்ஃபார்ம் ஒரு 2 200 ஆச்சு இருக்கும் அவர் பேர்ல. அது ஒண்ணுதான் அவரால் பண்ண முடியல. இல்ல டாப் 2 டாப் இன்னிங்ஸ் சொன்னோடனே 2 சொன்னோம். எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது வந்து ஐபிஎல் இன்னிங்ஸ். அந்த சிஎஸ்கேக்காக ஒரு பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் ஆடுவார். ரஹானே இப்படி ஆடுவாரா அப்படின்னு கேட்பாங்க எல்லாம். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அது. சோ அது எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 3ல இது வரும்னு நினைக்கிறேன். நிறைய இன்னிங்ஸ் இருக்கு. பட் ஆனா டப்புனு டாப் ஆஃப் த மைண்ட் நீங்க ரஹானேன்னு சொன்ன உடனே வர டாப் 3 இன்னிங்ஸ் இதான் இருக்கும் எனக்கு. அதான் ரஹானே இன்னொரு யூனிக் ரெக்கார்ட்னா 6 பாலுக்கு 6 பவுண்டரி ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அடிச்சது அவர் தான். 6 பாலுமே 4. அது வந்து ரஹானே தான். 6 பாலுக்கு 6 6 அடிக்கிற மாதிரி, அதுவும் 6 பாலுக்கு 6 4 அடிக்கிறதுமே கஷ்டம் தான். அது வந்து ரஹானே கிட்ட தான் இருக்கு. அந்த எலிகன்ஸ்ல அடிச்ச ஃபோர்ஸ் தான். நீ சொன்ன இன்னிங்ஸ் வந்து இவர் ஆர்சிபியை பொழப்பாரு. இது சேப்பாக்கலன்னு நினைக்கிறேன். 90 அடிப்பாரு நினைக்கிறேன். 90 சம்திங் அடிப்பாரு நினைக்கிறேன். 87 ஏதோ நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. பட் ஆனா அதுமே டக்குன்னு செம்ம பிளிஸ்டிங் இன்னிங்ஸ். அந்த மாதிரி ரஹானே ஆடி யாருமே பார்த்தது இல்ல. சோ அதனால வந்து ஒரு சடனா ஒரு வேவ் கிரியேட் பண்ணாரு அந்த டைம். அது எனக்கு டாப் 3 இன்னிங்ஸ் இதாதான் இருக்கும். ரஹானேன்னு சொன்னோடனே டப்புன்னு ஞாபகம் வர இன்னிங்ஸ் வைஸ். பட் ரஹானே அஸ் அ பர்சனும் வந்து ரொம்ப காம் கூல். எனக்கு வந்து என்னன்னா ரஹானே அஸ் அ பர்சன் தாண்டி ரஹானே அஸ் அ கேப்டன் வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் இந்தியான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க தோனி போன அப்புறமா கோலி கொஞ்சம் நிறைய டேக் ஓவர் பண்ணிட்டாரு. பட் அதனால உங்களுக்கு ஒரு அடிஷனல் கேப்டனா லைக் ரஹானே இது பண்ண முடியல. ஆனா வைஸ் கேப்டனா இருந்தாரு. பட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கோலியில வந்து நிறைய விஷயம் ரஹானேயோட கேப்டன்சில எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பீப்புள் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும். நம்ம சொன்ன மாதிரி அந்த பிஜிடி ஒரு லேண்ட்மார்க் கேப்டன்சி அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ரஞ்சி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரீசெண்ட் டைம்ல. அது வந்து அவர் கேப்டன்சில நான் சொல்றது அது வந்து அவரோட கேப்ல ஒரு ஃபெதரா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் ஆடி வின் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவர் கேப்டன்சில அது மேபி அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க என்ன பார்த்தாலுமே ரஞ்சி வின் பண்றது ஒன்றும் நார்மல் திங் இல்ல. சோ அதுமே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு ஒரு கேப்டன்சியோட ஒரு இது என்ன கேட்டீங்கன்னா ஐ திங்க் 2017 நினைக்கிறேன். 2017 இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வருவாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க. ஸ்டீவ் ஓகிஃப் வந்து எக்ஸலண்டா போடுவாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. தேர்ட் மேட்ச் டிராவ் ஆயிடும். தேர்ட் மேட்ச் தான் புஜாரா டபுள் செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் மேட்ச் வந்து தரம்சாலால நடக்கும். தரம்சாலால நடக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட். இது முன்னாடி தரம்சாலால டெஸ்டே ஆனது கிடையாது. தரம்சாலா கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த கண்டிஷன்ஸ்லயுமே சீரீஸ் ஆன் லைன் 1-1 இருக்கு. 4 மேட்ச் சீரீஸ் தான் 1-1 இருக்கு. சீரியஸ் ஆன் லைன். கோலி இல்ல. இதே மாதிரி தான். கோலி தேர்ட் மேட்ச் வந்து அடிபட்டுரும். அவர் வந்து கோலி ரூல் அவுட் ஆயிடுவாரு. சோ ரஹானே கேப்டன் பண்ணோம். 1-1 இருக்கு சீரீஸ். அந்த டைம்ல தரம்சாலால குல்தீப் யாதவுக்கு டெபு கொடுப்பாரு. எனக்கு வந்து அது அந்த டைம்ல இன்னும் குல்தீப் யாதவ் யாருன்னு தெரியாது நமக்கு. பெரிய பிளேயர்லாம் இல்ல. அங்கங்க ஐபிஎல் பார்த்திருக்கோம். கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்போம். லெஃப்ட் ஆர்ம் சைனாமன்னு தெரியும். யூஸ்வலா யாரா இருந்தாலுமே 3 பேச தான் ஆடுவாங்க. ஷமி, இஷாந்த் சர்மா பெஞ்சில இருக்காங்க. புவியும் உமேஷ் யாதவ் தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டெஸ்ட். சோ 5th பவுலரா வந்து குல்தீப் யாதவ் ஆடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் சேம் லைன் அப் தான். கோலிக்கு பதிலா குல்தீப் உள்ள வருவார். அவ்வளவுதான் சேஞ்ச் டீம்ல. அதெல்லாம் ரொம்ப பிரேவ் கால். நீங்க தரம்சாலால குல்தீப் ஆட வைக்கிறது
ரொம்ப ரொம்ப பிரேவ் கால். அதை எடுத்து குல்தீப் 4 விக்கெட்ஸ் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஐ திங்க் அஸ்வினும் ஜடேஜா போட்டதை விட அதிக ஓவர் குல்தீப் போட்டிருப்பாரு. 4 விக்கெட் எடுத்து அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு கேப்டன்சி பிரில்லியன்ஸ்லாம் நான் ரஹானே கிட்ட நிறைய பார்த்திருக்கேன். இல்ல இது இவ்வளவு எக்ஸாம் சொன்னேன். இப்போ கடைசியா நடந்த ஐபிஎல்ல பார்த்தோன்னா 6 மேட்ச் தொடர்ந்து தோத்துருப்பாங்க. அந்த டீம்ல இன்ஜுரி ஆகி பவுலரே இல்லாத அந்த டீம கடைசி மேட்ச் வரைக்கும் பிளே ஆஃப் இதுல கண்டென்ஷன்ல வச்சிருக்க முடியும்னா அது ரஹானேவால தான் முடியும். ஏன்னா நடுவுல ரஹானே இல்லாம ஒரு மேட்ச் ரிங்கு சிங் எல்லாம் கேப்டன் பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் சரியா வேலைக்கு ஆகலன்ட்டு ரஹானே திரும்ப கூப்பிட்டு அவர் கடைசி மேட்ச் வரைக்கும் கண்டென்ஷன்லயே வச்சிருந்தாருன்னா அது ரஹானேக்கு தான். அவர் கேப்டன்சியா பயங்கரமா பண்ணக்கூடிய ஆள் தான். நான் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவரை T20ல அங்கங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். இந்தியா வந்து பெருசா இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கோலியோட கேப்டன்சியே தான் இந்தியா பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் டெஸ்ட். சோ அதை தாண்டி நம்ம ரஹானே வந்து இந்தியா கேப்டன்சி யூஸ் பண்ணலன்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா கோலி இருக்கும்போது நீங்க ஃபாஸ்ட் பார்க்க முடியாது. ஏன்னா அதுவும் தாண்டி இந்தியா லைனா வந்து ஐ திங்க் 2014 அப்புறம் தோத்ததே இல்ல சீரிஸ், இந்தியால சீரிஸ் சொல்றேன். சோ அந்த மாதிரி ஒரு லைன் அப்ல இருக்கும்போது நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்ல உங்களுக்கு கேப்டன்சியை. சோ அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அவர் கிடைச்ச குட்டி குட்டி ஸ்பாட்ஸ்லயுமே யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. அவர் ஒரு பிரில்லியன்ஸ் காட்டியிருக்காரு, கேப்டன்சி பிரில்லியன்ஸ். அவருமே எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். அவர் ராகுல் டிராவிட் ஆடும்போது அங்க ராஜஸ்தான்ல ஆடிட்டு இருந்தாரு. ராகுல் டிராவிட் ப்ராடக்ட்னு சொல்லப்போ ஸ்லிப்ல கேட்ச் இல்ல. ஆனா நம்ம பெருசா ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்கிறத பத்தி பேசணும். நீங்க சொன்ன மாதிரி ரஹானேனா ஸ்லிப்புக்கு பால் போயிடுச்சுன்னா ரஹானே புடிச்சிருவாரு, நம்ம கவலை இல்ல அதை பத்தி. அது ஒரு வேகன்சி ரொம்ப தெரிஞ்சது. ஆனா ரஹானே இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆன அப்புறமா ஸ்லிப்ல ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம. இப்ப ஜெய்ஸ்வால் ரொம்ப புதுசு, இப்பதான் ரிட்டையர் இருக்காரு, அவரை ஒதுக்கிட்டாங்க. அதை சொல்லணும். அதுதான் அதை பத்தி முக்கியமா பேசணும். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் கிடைக்கிறது இல்ல. உனக்கு அங்க பழைய இது இப்ப புஜாராக்கு கிடைக்கல, உனக்கு அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் லிஸ்ட் போட்டு சொல்லலாம். இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கலாம் கொளுத்திடுவானுங்க, அது விஷயம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கங்குலிக்கு டிராவிட்க்கு கிடைக்கல. அது டிராவிட்ல இருந்தா ஆரம்பிச்சதே இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடில இருந்து எல்லாத்துக்கும் உனக்கு கும்ளேக்கு கங்குலிக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. கடைசி மேட்ச் அந்த வருஷம் நின்று ரெஸ்பெக்ட் பண்ணி. இப்ப கங்குலி எல்லாம் கடைசி மேட்ச்ல வந்து தோனி வந்து கடைசி சீசனை கேப்டன் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா உனக்கு சான்ஸ் கொடுத்து இது பண்ணாம அப்படியே அவங்க சரி வேற வழியே இல்ல, இதுக்கு மேல நமக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு ரிட்டையர் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. எங்க விளையாடிட்டு இருக்கவனுக்கே சான்ஸ் தர மாட்டானுங்க. எங்க பழைய காலத்துல அதுவும் தாண்டி நீங்க நம்மளுக்கு ஓகே. இந்த 2K ஜெனரேஷனுக்கு வந்து கிரிக்கெட் நீங்க ஃபாலோ பண்றீங்க, 2K கிட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து எப்படின்னா டிராவிட் 3, சச்சின் 4, VVS 5 இதுதான் நம்மளோட ஒரு பீக்கா இருக்கும். அப்படியே ரீக்ரியேட் பண்ணது புஜாரா. டிராவிட் 3, சச்சின் 4, கங்குலி 5, லக்ஷ்மன் 6. அதுதான் நம்ம லைன் அப். நான் 95 கிட்பா, அந்த மாதிரி பழசு, ரொம்ப பழசு. நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் லைன் அப். ஒரு பக்கம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா டிராவிட் 3, சச்சின் at 4, லக்ஷ்மன் at 5. இங்க அப்படியே நீங்க டிட்டோ காப்பி, புஜாரா at 3, கோலி at 4, ரஹானே at 5. அவ்வளவுதான். நீங்க ஏர்லி 2Kக்கும் லேட்டர் 2Kக்கும் அப்படியே அந்த ஜெனரேஷன் டிரான்ஸ்பர் ஆனது பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. அதே லைன் அப், அதே இதுதான். பட் இந்தியா பிரில்லியன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்தோம். அதை இப்ப ரொம்ப மிஸ் பண்றோம். இப்ப அந்த மாதிரி சொல்ற மாதிரி நம்மளுக்கு பெருசா இல்ல, அதுதான் கஷ்டம் இருக்கு. காட் கிங் பிரின்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு. தெரியல 3 யாரு, நம்பர் 3 யாரு? நம்பர் 3 தேடிக்கிட்டு இருக்கேன். அது நாடோடியில படத்துல சசிகலா சொல்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அந்த மாதிரிதான் நம்பர் 5மே இவங்க யாரு ரொம்ப இதுவா ஆடுறாங்கன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு பண்ட் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பண்ட் மேல கீழே மாத்தி ஆடுறாங்க. பட் நம்ம சொன்ன மாதிரி இப்ப தெரியுதுல, இப்ப இவங்க தான் நம்மளோட 3, 4, 5ன்ற ஒரு டிசைசிவ் திங் இருக்கு. சரி, அது பாஸ்ட், நம்ம அதை போயிடுச்சு. அவங்க பிரில்லியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால இப்படி சொல்றோம். இப்ப இந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்கிறது. ரஹானே லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்ப ஆனாரு? ரஹானே போய் எவ்வளவு வருஷம் ஆகுது? புஜாரா போய் எவ்வளவு வருஷம் ஆகுது? இன்னும் நம்பர் 3, நம்பர் 5 தேடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போகலடா, போக வச்சுட்டாங்கடா. புரிஞ்சுக்க மாட்டேன். நீதான் நீங்க யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி ரெடியா வச்சிருந்தீங்கன்னா அவங்கள போக வச்சுட்டு இறக்கலாங்க. நீங்க ஆளே இல்லாதப்ப அவங்களை அனுப்பி என்ன பண்ண போறீங்க? அதான் அப்படிதான் அனுப்பி அவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போ ஜடேஜா மட்டும் தான் இருக்காரு அந்த செட்ல. உனக்கு ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு டெஸ்ட்ல, கோலி அனௌன்ஸ் பண்றாரு, புஜாரா அனௌன்ஸ் பண்றாரு, ரஹானே அனௌன்ஸ் பண்றாரு. ராகுல் அந்த பேட்ச் இல்லங்க, ராகுல் அடுத்த பேட்ச்ங்க. அந்த பேட்ச் சொல்றேன் நான். 10 வருஷமா ஆடிட்டு இருக்காருங்க டெஸ்ட். 10 வருஷம் ஆனா நீ அங்க சேர்த்துட கூடாது, அவர் அடுத்த பேட்ச். அப்ப நீ முரளி விஜய் சேர்த்துக்கோ. அந்த பேட்ச் அதான் அந்த பேட்ச் முரளி விஜய் தான். அந்த பேட்ச் முரளி விஜய் போயிட்டாரு. இப்ப கடைசியா ஜடேஜா மட்டும், அஸ்வின் போயிட்டாரு. கடைசி ஜடேஜா மட்டும் இருக்காரு. அவரையும் எப்ப அனுப்புவாங்கன்னு தெரியல. அவர் அனுப்ப முடியாத வேற வழியே இல்லாம வச்சிருக்காங்க. ஏன்னா அவர்
அனுப்புறாங்க கூப்பிடுறாங்க, அனுப்புறாங்க கூப்பிடுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால வேற வழி இல்லாம வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப நீ இங்கிலாந்துல கடைசியா பார்த்தனா கில்லுக்கு அடுத்து பெஸ்ட் பேட்டர்னா ஜடேஜா தான். உனக்கு வேற வழி இல்லையே. ஆனா ஜடேஜாக்காவது இதான் எங்களோட டாப் மொமெண்ட்ஸ். இல்ல, எனக்கு ஜடேஜா வச்சுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வாய்ப்பு இல்ல. இன்னொரு நான் ஃபன் ஃபேக்ட் ஒன்னு எடுத்து வந்திருக்கேன் ரஹானே பத்தி. அவரோட டெபியூ வந்து ஆஸ்திரேலியால நடந்தது 8 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அவரோட கடைசி மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாரு. அதுலயும் 8 ரன். 8க்கு ஆரம்பிச்சு 8க்கு முடிச்சது. அது ரஜினி பாட்டு வந்து கேட்டுப்பாரு போல. வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோனா அவரு 8ல ஆரம்பிச்சு 8ல முடிச்சிட்டாரு. வாழ்க்கை ஒரு வட்டம்னு முடிச்சிருக்காரு அவர். அதான். சோ இதுதான் எங்களோட ரஹானே மொமெண்ட்ஸ், ரஹானே பத்தி பேசக்கூடிய விஷயங்கள். ரஹானே தான் கடைசி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கீப்பர் இல்லாம பிளேயரா அதிக டெஸ்ட் கேச்சஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ராகுல் டிராவிட் முந்தி. சோ அதை பீட் பண்றதுக்கு இன்னொருத்தன் வருவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். அதே மாதிரி ஐபிஎல்லும் ஐ திங்க் ரூட் பக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். ரூட் தாண்டிடுவார். ரூட் எல்லாத்தையும் தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். ரூட் வந்து எல்லாத்தையும் தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. சச்சினோட ரெக்கார்டே அங்க கேள்விக்குறியா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ற வரைக்கும் அவரை ரூட்டை விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா பென் ஸ்டோக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரூட்டை திரும்ப கேப்டன் ஆக்கிருக்காங்க. ஸ்டீஃபன் பிளமிங் இங்க சிஎஸ்கே இருந்து தூக்கிட்டு போய் அங்க கோச் ஆக்கிருக்காங்க இங்கிலாந்து டெஸ்ட் டீமுக்கு. அது எப்படி வருது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? டெஸ்ட் கேப்டன்சி பண்ணது போதும், கோச்சிங் பண்ணது போதும் நாங்க கூட்டு போயிருக்காங்க. இப்போ அதான் இது அது எல்லாம் எப்படி வருதுன்றத நம்ம வந்து அடுத்த ஒரு இங்கிலாந்து சீரிஸ் அப்போ நம்ம அதை டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றீங்களா? இல்ல, ரூட் தான் அதிக கேட்ச் இப்ப வச்சிருக்காரு. ரஹானே தாண்டிட்டாரு போல. அப்ப இந்தியால ரஹானே இனிமே இந்தியால எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. இந்தியன் பிளேயர் ஏன்னா யாரையுமே 10 மேட்ச் மேல விளையாட வைக்க மாட்டாங்க, மாத்திடுறாங்க. அதனால பிரச்சனை இல்ல, அது வாய்ப்பு இல்ல. வந்தாலும் கேட்ச் பிடிக்க மாட்டாங்க. அத கேட்ச் விட்டுறாங்க. எஃபிஷியன்சி ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப கேட்ச் பிடிக்க மாட்டாங்கன்றப்பதான் ஞாபகம் வந்து நம்ம ஃபீல்டிங் கோச் வேற போயிட்டாரு. எல்லா பிளேயர்ஸும் எமோஷனலா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அவர் வந்து நல்லா மெடல் கிடல் எல்லாம் கொடுத்து நல்ல ஃபீல்டிங் ஓரளவுக்கு இது பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப அதாவது கம்பீர் தவிர கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே காலிங்க. பேட்டிங் கோச் போயிட்டாரு, ஃபீல்டிங் கோச் போயிட்டாரு, பவுலிங் கோச் இருக்காப்ல, மோர்னே மர்கள் மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன். பவுலிங் கோச் இருக்காரு. அடுத்து அவர் தான் ஏதாவது சீரியஸ் தோத்தாங்கன்னா நீ போன்னு ஒருத்தர அனுப்பி விட்டுருவாரு. அதான் இப்போ அடுத்து அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் சொல்றதுக்கு. ஆனா அவங்களும் கிளவரா பிளான் பண்றாங்க. ஒருத்தர அனுப்பி விடுற மாதிரி அனுப்பி விட்டு வெளியே வந்து இங்க அப்படியே ஐபிஎல் இது வாங்கிறாங்க. இப்போ கேகேஆரோட டைரக்டர் வாங்கியிருக்காரு இப்போ ரயன் டெஸ்கட். அந்த மாதிரி அப்படி போப்போ நீங்க வெளில போங்கப்பா, நீங்க உனக்கு கேகேஆர்ல வேலை இருக்கு போ அப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதான் இப்ப கேகேஆர்ல அனுப்பிச்சு விட்டுறாங்கன்னு தான் யாவது. இப்ப கேகேஆர் கேப்டனே போயிட்டாரு. இப்ப கேகேஆருக்கு யார கேப்டனா போடுவாங்க, ட்ரேடுல என்ன பண்ண போறாங்க? இப்ப வந்து இன்னும் ட்ரேட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹர்திக் பாண்டியா திடீர்னு அங்க கேகேஆர் பக்கம் போவாரா, சென்னை பக்கம் வருவாரா, அந்த மாதிரி நிறைய சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னொரு வீடியோல நாங்க உங்களை பேசுறோம். இதுதான் எங்களோட ரஹானே மொமெண்ட்ஸ், ரஹானே இது ட்ரிபியூட் டு ரஹானே. எங்களோட ட்ரிபியூட் பல வளர்ந்து பேசியிருப்போம். பட் ஓகே, சரி, இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் ஹூல்ஸ்வர்ஸ். பை பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்